கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் 30ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு தேவ பக்தியே பிரயோஜனம் உள்ளது. இன்றைய தியான வசனம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தியானம். சில மனிதர்கள் தங்கள் சரீரங்களை வருத்தி உற்சாகத்துடன் வேலை செய்து வருகின்றார்கள். அதனால் தங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்கின்றார்கள். எனவே சரீர முயற்சியினால் பிரயோஜனம் உண்டு. ஆனால் தங்கள் ஆத்துமா ரட்சிப்படையும்படி, தங்கள் ஆவிக்குரிய பலவீனங்கள் நீங்கும்படி தங்கள் சரீரங்களை மாத்திரம் வருத்திக் கொள்வதால் அதனால் உண்டாகும் பலன் அற்பமே. இந்நாட்களில் உலகளாவிய ரீதியிலே கிறிஸ்தவர்கள் தபசு நாட்கள் என்று நியமித்து ஆண்டவராகிய இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகின்றார்கள். அதன் பொருட்டு பற்பல தியாகங்கள், ஒருத்தல்கள், அன்னதானங்கள் போன்றவற்றை செய்து வருகின்றார்கள். அவைகளை தேவ ஆவியானவரின் வழிநடத்தலோடு கருத்தோடு அனுசரிப்பது நன்மையை உண்டாக்கும். சிலர் இந்த நாட்களிலே சவுக்குகளினாலே தங்களை தாங்கள் அடித்து தங்கள் சரீரங்களை காயப்படுத்திக் கொள்கின்றார்கள். ஒருவன் தன் சரீரத்தை காயப்படுத்துவதனால் அவன் ஆத்துமாவிற்கு மேன்மை உண்டாகும் என்றால், அவ்விசுவாசிகளும் கர்த்தரை அறியாதவர்களும் காலா காலமாக தங்கள் சரீரங்களை அதிகமாக காயப்படுத்தி தங்கள் கண்களை சேதப்படுத்தி தங்கள் அவயவங்களை வருத்தி வருகின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதனால் ஆத்தும ரட்சிப்போ மனமாற்றமோ உண்டாகுவதில்லை. முதலாவதாக நீ கர்த்தராகிய இயேசுவை உன் இருதயத்திலே விசுவாசி, பின்னர் அதை உன் வாயினாலே அறிக்கை செய். அவரை விசுவாசித்தால் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திரு. அப்பொழுது உன் வாழ்க்கையிலே மிகுந்த கனிகளை நீ கொடுப்பாய். ஆதியிலிருந்து தேவனாகிய கர்த்தர் தாமே மனிதர்களுடைய வெளியரங்கமான செயல்களை குறித்தல்ல, அந்த செய்கைகளை உருவாக்கும் இருதயத்தை குறித்தே ஆலோசனைகளையும் எச்சரிப்பையும் வழங்கி இருக்கின்றார். ஒரு விசுவாசியானவன் தன் இருதயத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்களையும் எண்ணங்களையும் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு அவைகளை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தன் சரீரத்தை வருத்துவதாலும் பட்டினி இருப்பதனாலும் அவனுக்கு உண்டாகும் பல நற்பமே. எனவே தேவ பக்தி உள்ளவர்களாக இருங்கள். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஜெபம் செய்வோம். பரலோக தந்தையே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்ற வார்த்தையை விட்டு விலகி போகாதபடிக்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து நடத்துவீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.